டான்டாடாங். எனக்கு இன்னும் ரைஸ் பாலிஷா வேணும். என்ன பண்ணுவீங்க? வா பிரியாணி ஸ்மெல்லா. உங்களுக்கு வந்து ஒன்று காமிக்க போகிறேன். என்னன்னா மதர்ஸ் டே கிஃப்ட் வந்து சஷ்டிகா ஸ்கூலில் சூப்பராக ஒன்று பண்ணி கொடுத்தாங்க. காம்பினேஷன் அப்படி இருந்தது. இப்போ ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. இப்போ மதர்ஸ் டேக்கு கேக் கட் பண்ணிடுவோமா? ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். தமிழச்சினா உங்க அருள்மொழி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே சூப்பராக இருக்கேங்க. ஸோ எல்லாருக்குமே இனிய அன்னைய தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் மை லவ்லி பியூட்டிஃபுல் லேடிஸ். ஸோ என்ன சொல்கிறது, ஸோ மதர்ஸ் டே அதுமா எங்கள் வீட்டுக்காரர் என்னை வந்து அப்படி தாங்குறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு என்னை பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டு என்னோட பிள்ளைங்க என் வீட்டுக்காரர் 3 பேரும் பூவில் ஆட்டம் போட போயிட்டாங்க. நான் வந்து பிரியாணி செஞ்சுட்ருக்கேன். ஸோ ஹவ் தே ட்ரீட்டட் மீ மதர்ஸ் டே அதுமா. வருகிறார் வருகிறார். என்னங்க நீங்களும் பூல்ல குளிச்சுப்பீங்கன்னு நினைச்சேன். இல்ல மதர்ஸ் டே அதுமா என்னை எப்படிலாம் நீங்க தாங்குறீங்கன்னு மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். போட்டுறியா? நல்ல வேலை வந்துடுங்க மக்களே. போய் கடையிலே சாப்பாடு வேண்டாம்னு பார்த்தேன். அப்புறம் சொன்னது மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜாமான் கொஞ்சம் நாங்கள் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு முடியல. எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து தென்னை மரம், மாதுளம்பழம் எல்லாம் இருக்குது வீட்டில். ஆனால் அவங்க பறிக்கவே மாட்டாங்க. சூப்பராக இருக்கும். இப்படி காமிங்க தெரியுற மாதிரி. மாதுளை ஆனால் விதை ரொம்ப இதாக இருக்கும், கடிக்க முடியல. நல்லதுதான். அந்த இஞ்சி பூண்டு விடுங்க. துப்பிட்டு வந்துடுவா. ஒன்றும் செய்யாது. பாப்பாவே கடிச்சு சாப்பிடுது. என் பொருள் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. இங்கெல்லாம் பாருங்க, சும்மா ஒரு 4 கொத்து மின்ட்டு தான். இது $4 $5. அப்போ நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ? 450 ரூபா. இத்திரூண்டு 2 கொத்து இலை. வேற 4 இடுக்கு தான் இருக்கு. இது $4 $5. நீங்கெல்லாம் புதினா சட்னியே இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. சிக்கன்லாம் கழுவாச்சு. சிக்கன் ஆட் பண்ணலாம். லைட்டிங் நல்லா இருக்கா என்னன்னு தெரியல. உப்பு போட போறேன். கரம் மசாலா போட போறேன். மிளகாய் தூள் போட போகிறேன் கம்மியாக. ஏன்னா பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டிருக்கோம்ல, கம்மியாக போட்டா. கிண்டிக்கலாம். ஏங்க நான் வீடியோ எடுக்கும்போது எனக்கு சோன்னு வந்துட்டே இருக்கு வாயில். அநியாயத்துக்கு சொல்கிறேங்க. நான் சொல்கிறதுனால கோச்சுக்காதீங்க மக்களே. பார்க்குறீங்களா? காமிக்கிறேன். டான்டாடாங். ஸோ பிரியாணிக்கு திருப்பி வருது. பிரியாணிக்கு நம்ம சிக்கன்லாம் போட்டுட்டு கரம் மசாலா, மிளகாத்தூள் எல்லா மசாலும் ஆட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொதி வந்தோடனே அரிசி ஆட் பண்ண வேண்டியதான். அக்காலே தண்ணி கொதிச்சிருச்சு. எங்கிட்ட புருஷர் வந்து அரிசி கழுவிட்டு இருக்காரு. அரிசியை போட்டு அரிசியை கழுவுவது எப்படி? எங்க சொல்லுங்க, தள்ளுங்க அங்கே போ. சொல்லுங்க.
பாத்திரத்தில் அரிசியை போட்டுக்கணும். ஆ அரிசியில் தண்ணி ஊற்றணும். ம் அப்புறம் கழுவணும். கழுவி அப்புறம் தனியால் நல்லா வடிகட்டிட்டு நமக்கு எப்படி ரைஸ் நமக்கு பாலிஷ் ஆகணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கழுவணும். எனக்கு இன்னும் பாலிஷ் ஆகணும், என்ன பண்ணுவீங்க? எனக்கு இன்னும் ரைஸ் பாலிஷாக வேணும், என்ன பண்ணுவீங்க? பாலிஷ் வாங்கி அடிச்சு விட்டுருங்க. மொக்க ஜோக். சரி ஓகே, அதை போடுங்க. ஒரு 2 தடவை கழுவுனேன். ம் கழுவிட்டு ம் அரிசியை வந்து ம் என் மனைவி உருவாக்குன இல்லை உருவாக்குன பிரியாணி குழம்புல ரைஸை போட்டு பிரியாணி செய்ய வேண்டியதான். கிண்டி தட்டை போட்டு மூடி வச்சேன். அதுக்கு மேலே அவங்க பார்த்துக்குவாங்க. நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி கொடுத்தேன், அவ்வளோதான். வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணி கொடுத்தேன். கட் பண்ணி கொடுத்துட்டு பூலுக்கு ஓடிட்டீங்க பிள்ளைங்க கூட. அதை சொல்லுங்க. பிள்ளைங்க என் பூவில் குளிச்சுட்ருக்காங்க. போய் ரொம்ப நேரம் ஆச்சு, கவனிக்கவே இல்லை. சரி போய் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு. சரி ஓகே, அவ்வளோதான். பிரியாணி ரெடி ஆனோடனே நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். என்ன மேடம் பண்ணுறீங்க? ரைத்தா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பிரியாணி அங்கே வெந்துக்கிட்டு இருக்கு. ரைத்தா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆனியன், பச்சை மிளகா, அதோட தயிர் நிறையா போட்டு இப்படி இருக்கணும். என்ன யோகட் யூஸ் பண்ணுறீங்க? இவ்வளோ கெட்டியாக இருக்கு. இது கிரீக் யோகட்டிங்க பாருங்க, செம்ம க்ரீமியாக சூப்பராக இருக்கும். நான் ஃபேட் கிரீக் யோகட்டியா சூப்பராக இருக்கும். இதில் தயிர் சாதம் செஞ்சோம் அன்னைக்கு, அதுலேருந்து இதில் நான் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன். ரேட் அதிகம் தான், பட் இட்ஸ் ஓகே, டேஸ்ட்டாக இருக்குல்ல. ஸோ எனக்கு அந்த வந்து இந்த பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு சால்ட்டு போட்டு இந்த மாதிரி தயிர் நிறையா போட்டு ரைத்தா பண்ணாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ பிரியாணி ரைத்தா, அதோட நீங்கள் தான் என்ன சால்மன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறேன், நீங்கள் பண்ணலையா? இந்த எடுக்கிறோம், நான் செய்கிறேன். ஸோ கணவர் வந்து சால்மன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவார். நான் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்லாம். வர்றாங்க நல்லா பூல் ஆட்டம் போட்டுட்டு வர்றாங்க. வாங்கம்மா, வாங்க பாப்பா. சார் வாங்க சார். நல்லா பூல் ஆட்டம் போட்டிங்களா? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? வா. பிரியாணி ஸ்மெல்லா? உனக்கு என்னப்பா, நான் வேர்வை சிந்து சமைச்சேன். எங்கோடி ஓட? ஐயோ, அழுக்கு முட்டையை வேற மக்களுக்கு காமிச்சிட்டேனே. ஸ்விம்மிங் பூல்ல வேர்த்து குளிச்சிங்களா? அப்படியாண்டா ஸ்விம்மிங் பூல் போனேன் வேர்க்க? பிரியாணி ஸ்மெல் தூக்குதா? எங்க தூக்குதுன்னு அப்படியே தான் நிக்கிற, மேல பறக்க காணா. ஏண்டா எங்க தூக்குது? சரி பாப்பா, டக்குன்னு போய் குளிச்சுட்டு வாப்போ, நான் போய் குளிக்கணும். அப்படியே வேர்ந்துச்சு. அம்மா இப்பதான் ஃபேன்ல உட்காந்தேன். டேய் போதும் போடா. உங்களுக்கு வந்து ஒன்று காமிக்க போகிறேன். என்னன்னா, மதர்ஸ் டே கிஃப்ட் வந்து ஷஷ்டிகா ஸ்கூலில் சூப்பராக ஒன்று பண்ணி கொடுத்தாங்க. நான் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருந்தேன், நீங்களாம் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில. இன்ஸ்டா ஐடி நான் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஆனால் நான் இப்போவே நான் காமிச்சிட்றேன். சூப்பராக இருக்கா? அழகாக இருக்குல்ல? இருங்க உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன். இங்கே பாருங்க, ஷஷ்டிகா ஸ்கூலில் ஷஷ்டிகா டீச்சர் வந்து ஜஸ்ட் பிக்சர் மட்டும், நீங்களும் பாப்பாவும் சேர்ந்துருக்க மாதிரி பிக்சர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் வாட்ஸ்அப் மட்டும்தான் பண்ணேன். அதை வச்சு அவங்க செம்மையாக பண்ணிட்டாங்க. அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் பாப்பாவும் செம்ம கியூட்டாக இருக்கோம். இந்த மாம் ஆசம், நல்ல கிராஃப்ட் ஒர்க்கு, நல்லா இருக்குது. அழகாக அப்படி நம்ம இப்படி ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ மிஸ்ஸஸ் வில்லியம்ஸ், இவ்வளோ அழகான கிஃப்ட்டு நீங்கள் வந்து டைம் எடுத்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்ததுக்கு. நான் இங்கே தமிழில் சொல்கிறேன், அவங்களுக்கு என்ன புரியவா போகுது. ஓகே, நான் நாளைக்கு மண்டே ஸ்கூலுக்கு போகும்போது அவங்கள்ட்ட நேரடியாகவே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். சார் என்ன போய் குளிக்கிறீங்களா இல்லையா? என்ன பண்ணுறீங்க? அவங்க எவ்வளோ பெரிய யூடியூபர் தெரியும்ல, அவங்க எவ்வளோ பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் தெரியும்ல. எங்கே போடு பார்க்கலாம்.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு 8 hours உட்காந்து போட்ட மேக்கப் அப்படின்னா அது இதுதான். ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கத்தில் போட்டேன். ஏன்னா வீக் டேஸில் போட முடியாது. ஃப்ரைடே நைட் போட்டு சரி ஓகே சாட்டர்டே சண்டே டயர்டாக இருந்துச்சுன்னா தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நானும் இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என்ன ஒரு அழகு ஹர்ஷன். இந்த அசோகா மேக்கப் சேலஞ்ச் செய்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா வீக் டேஸில் பண்ணால் டைம் பத்தாது. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனோடனே பண்ணால், ஏன்னா ஸ்கூலே 5 hours 6 hours தான், டைம் கண்டிப்பாக பத்தாது. வீக் எண்டில் பண்ணால் பிள்ளைங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறது, சரி ஓகே நம்ம வந்து நைட் டைமில் பண்ணலாம் பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டு அந்த வீடியோ பண்ணேன். எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கு ஹர்ஷன் ஹெல்ப் பண்ணாங்க. திங்ஸ்லாம் நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தங்கம் அங்கே போய் டேபிள் சேர் ரிங் லைட் எல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொன்னதுக்கு ஹர்ஷன் குட்டி ஹெல்ப் பண்ணாங்க. நான் சொன்னேன் வீடியோ எடுக்கும் போது ஹெல்ப் பண்ணுறேன். அம்மா நான் முழிச்சிருந்து ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னான். ஆனால் 9 மணிக்கெலாம் போய் தூங்கிட்டான். அப்புறம் அவங்க அப்பாவும் என்னை ஒன்றும் கண்டுக்கல. சரி அவரும் சரி மனுஷன் சரி வேலைக்கு போயிட்டு பாவம் எவ்வளோ வேலை பார்த்துட்டு வராருன்னு நானும் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் 3 பேரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாளுக்குட்டி தூங்கவும் தான் நான் அந்த மேக்கப் வீடியோ நல்லா பண்ணேன். இல்லைன்னா இவங்க வந்து பாதி மேக்கப் போட்டுட்டு இருந்திருப்பாங்க. ரைட்? அம்மா மேக்கப் வீடியோ நல்லா இருந்துச்சாடா? எப்படி இருந்துச்சு? அம்மா மேக்கப் வீடியோ சூப்பராக இருந்துச்சா? ம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. ஓ அப்புறம் தேங்க்யூ ஸோ மச் தங்கம். சரி போங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. யாருக்கு? இன்னைக்கு மதர்ஸ் டே. அம்மா ஹாப்பி பர்த்டே முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ, லவ் யூ. ஸோ அந்த மேக்கப் வீடியோ எடுத்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு செம்ம தூக்கம். ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னையும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு, ஏன்னா ஒவ்வொன்றா போட்டுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வீடியோ எடுக்கணும். ரொம்ப கஷ்டம். எடிட்டிங் கூட நான் வேகமாக முடிச்சிட்டேன். ஆனால் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக 10 மணிக்கு ஆரம்பித்தேன். நைட்டு காலையில் 5:30 தான் முடித்தேன். ஸோ விடிஞ்சிருச்சு. நான் அதுக்கப்புறம் தான் தூங்கினேன். அடுத்த நாள் ஃபுல்லாகவே எனக்கு சரியாக என்ன சொல்கிறது, கண்ணெல்லாம் அப்படியே உறுத்திக்கிட்டே இருந்துச்சு சரியாக தூங்காமல். பட் ஆனால் ஒன்ஸ் அந்த வீடியோவை எடிட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச விஷயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டயர்டே தெரியாது. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். மேக்கப்பாக இருக்கலாம், குக்கிங்காக இருக்கலாம், டான்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். உங்களோட ஜாப் எதுவாக இருந்தாலும் ரொம்ப லவ் பண்ணி நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளும் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவோம். ஓகே, பிள்ளைங்களாம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. நான் போய் குளிச்சுட்டு வந்து பிரியாணி சாப்பிட்லாம். குளிச்சுட்டு வந்துட்டேன். பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே ஊரில் சொல்கிறீங்க வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஊரில் இப்போ எவ்வளோ இருக்கோ அதுதான் இந்த ஐலாண்டில் எப்போயுமே இருக்கும். அப்போ இப்போ இங்கே எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்கேயும் இப்போ சம்மர் தான். பயங்கர ஹாட்டாக இருக்குது. நாங்கள் இருக்கிற வீட்டில் ஹாலில் ஏசி கிடையாது, பெட்ரூமில் மட்டும்தான் ஏசி. ஸோ அங்கே ஆன் பண்ணி கதவை திறந்து தான் விட்டுருவோம். பட் இருந்தாலும் வெக்க தாங்க முடியல. ஏசி எங்களுக்கு ஹாலில் போட்டு கொடுங்க அப்படின்னு ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமா ஹவுஸ் ரெண்ட்டு அதிகப்படுத்திடுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. குளிச்சுட்டு வந்தாச்சா, நம்ம எப்பவுமே குளிச்சுட்டு வந்தோடையும் நம்ம ஸ்கின்னுக்கு என்ன பண்ணணும்னா டோனர். இங்கே இந்த சிம்பிள் அப்படின்ற டோனர் நான் வாங்கினேன். சூப்பராக இருக்குது இந்த டோனர், நல்லா இருக்குது. நம்ம ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். அப்படியே ஸ்கின்னை டேப் பண்ணுங்க. எனக்கு கேட்டால் டோனரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். டோனரே வேணாம் அப்படின்றவங்க ஐஸ் கட்டி எடுத்து கூட போட்டுக்கலாம். ஃபேஸ்க்கு செம்மையாக இருக்கும். ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். டோனர் போட்டுட்டு இது கொஞ்சம் அப்படியே சட்டில் ஆனோடனே பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். என்னோட ஸ்கின்னுக்கு எந்த மாய்ஸ்சரைசர் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நான் தேடி
ஃபைனலாக இங்கே தெரியுதா ஹர்ஷன்? நேம் தெரியுதா? லா ரோஷே போஷே பிராண்ட். இதில் ட்ரிபிள் ரிப்பேர் மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இது எவ்வளோனா ஐ திங்க் $20 to $30, $40, 40க்குள்ளே எக்ஸ்பென்சிவ் தான் இந்த பிராண்டு. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. என்னோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் தான். காம்பினேஷன் அப்படி இருந்தது, இப்போ ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. இன்னொன்று, அடிக்கிற வெயிலுக்கு என்னால் முடியல. இந்த மாய்ஸ்சரைசர் போட்டால் தான் சூப்பராக இருக்குது. எனக்கு வெயிலில் போனாவே சன்பர்ன் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி இங்கெல்லாம் அப்படியே ரெட் ரெட்டாக இருக்கும். என்னோட ஹலோ மிஸ்டர், வீடியோ எடுத்துட்ருக்கோம். எனக்கு இங்கே அடிக்கிற வெயிலுக்கு, நம்ம ஊரில் இருக்கும் போதே வெயிலுக்கு நான் வெயிலில் ரொம்ப அலைஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படியே சன்பர்ன் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே மட்டும் ரெட்டிஷாக இருக்கும், ரேஷஸ் மாதிரி. அது எனக்கு எப்படி அதை வந்து பண்ணுறதுன்னு ஆலோவேரா அது இதுன்னு போட்டேன். ஆனால் ரெகுலராக போடல. மேபி ரெகுலராக ஆலோவேரா வச்சா சரியாகும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி போட்டு எனக்கு சரியாகவே இல்லையா. அப்புறமா இங்கே வந்து நான் நிறையா மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணேன். நியூட்ரோஜென்னா, அப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமலைஸில் சீரம் ட்ரை பண்ணேன், நிறைய ட்ரை பண்ணேன். பட் இது எனக்கு பயங்கரமாக செட் ஆயிடுச்சு, நல்லா இருக்குது. எனக்கு அந்த சன்பர்னே வரதில்லை. ஈவன் நான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணலைன்னா கூட நல்லா இருக்குது. இதே பிராண்டில் தான் நான் சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணுறேன், நல்லா இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது. இந்த லோஷன் சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம எப்போதுமே குளிச்சுட்டு வந்தோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோடனே இது ரெண்டை மட்டும், எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலைனாலும் பரவாயில்ல, இது ரெண்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் லோஷன் நீங்கள் வெளியே போகும்போது மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சும்மா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. நமக்கு என்ன வேறு வேலையே இல்லையா? அது சும்மா அப்ளை பண்ணிட்டே இருக்க முடியாது. யாராலையும் இது ஃபாலோ பண்ண முடியாது. வெளியே போகும்போது மட்டும் நம்ம சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கும்போது எப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை ஃபேஸ் வாஷ் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க ஸ்கின் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நாங்கள் சாப்பிட போகிறோம். பாய். நாங்கள் சாப்பிடும் போது ஈவினிங் ஆயிடுச்சு. சரி ஓகே, ஏதாவது மூவி பார்த்துட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு புது படம் எதுவுமே உருப்படியாக இல்லை, எல்லாமே பார்த்துட்டோம். வேறு படம் எதாவது போடலான்னா பஃபர் ஆகிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, யூடியூப்பில் ஏதாவது படம் பார்க்கலான்னு சொன்னால் படையப்பா வந்தது. சரி ஓகே, படையப்பா பார்த்துட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு படையப்பா போட்டேன். ஹர்ஷன் அதுக்குள்ளாட்டி சாப்பாடெலாம் போட்டு வச்சுட்டு வாமான்னு கூப்பிட்டுட்டே இருந்தார். சிக்கன் பிரியாணி, சால்மன் ஃபிஷ்ஷு, ரைத்தா, அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஹாய் மக்களே. ஸோ மதர்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக என் வீட்டுக்கார் வந்து ரொம்ப சிரமப்பட்டு என்னை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ சர்ப்ரைஸ்லாம் பண்ணியிருக்காரு. நீங்களே பாருங்கள். சூப்பராக கேக் செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலாக ஒரு பிக்சர் அனுப்புனேன். சரி போஸ்ட் போட கேட்குறாருன்னு பார்த்தா கேக் செஞ்சுட்டு வந்திருக்காரு. நீ என்ன ஆமாமான்ட்டு இருக்க? இது பாப்பா ஸ்கூல்ல கொடுத்த கிஃப்ட். இதுவும் பாப்பா ஸ்கூல்ல கொடுத்தது. அதுக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காரு. இது என் வீட்டுக்காரர் எனக்கு கொடுக்க போற கிஃப்ட். இங்க பாருங்க, இந்த ரோபோட் மேல அழகா பலூன். இதெல்லாம் என் வீட்டுக்காரர் இன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்றாரு. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி மதர்ஸ் டே. ஹாப்பி மதர்ஸ் டே. Happy Mother's Day. Thank you. And happy birthday too. I love you. Happy Mother's Day, Amma. Happy Mother's Day, Amma. Happy Mother's Day, Mom. Happy birthday, Amma. Happy Mother's Day. Oh, happy Mother's Day, Amma. Thank you. கேக் கட் பண்ணலாமா? மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலாமா? Happy Mother's Day. Happy Mother's Day. ஸோ இன்னைக்கு மதர்ஸ் டே. அதுமா என் பிள்ளைங்களும் என் கணவனும் எனக்கு ஏகப்பட்ட சர்ப்ரைஸுங்க. ஆனால் பிரியாணி மட்டும் நம்மளை செய்ய விட்டாங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. உங்கள் வீட்டுக்காரர் தானே வெங்காயம் கட் பண்ணி கொடுத்தாரு. வெங்காயம், தக்காளி. சரி எல்லாம் கட் பண்ணி கொடுத்தீங்க.
ஸோ இப்போ மதர்ஸ் டேக்கு கேக் கட் பண்ணிடுவோமா? கட் பண்ணிடலாமா? ஓகே சரி வாங்க. Happy Mother's Day to you. Happy Mother's Day to you. Happy Mother's Day, dear mother. Happy Mother's Day to you. May good Lord bless you. May good Lord bless you. எடுத்து விட்டுடுங்க அம்மாக்கு. இல்லை இல்லை நான் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு தான் இந்த தம்பி. டங் டடங். உங்களால் நான் அம்மாவானேன். யாருனால? உங்களால் தான் நான் அம்மாவானேன். அம்மானு ப்ரமோஷன் ஆனேன். இல்லை உங்களால. அண்ணன் தங்கச்சி பாசம். ஆனாங்க நம்ம லச்சு அந்த பாட்டு ஆறாயிரம் சாங் இருக்குல்ல, ஆறாயிராரு, அதாவது எங்க பாப்பா வந்து ஊர்ல இருந்து சூப்பரா அந்த ராம் படம் மூவி இருக்குல்ல, ஆறாயிரம் சாங் வந்து சூப்பரா பாடி எனக்கு அமைச்சிருந்தாங்க. என் ஹஸ்பண்டோட அண்ணன் பொண்ணு சூப்பரா பாடியிருந்தா. நான் வந்து அந்த பாட்டு போட்டு இது தங்கம் அந்த பாட்டு போடலான்னா காப்பிரைட் ஆயிரும். எனக்கு அந்த அளவுக்கு சாங்ஸ்லாம் இது பண்ணி எடிட்டிங்ல இது பண்றதுலாம் தெரியல. இரு சாமி. அதனால லட்சக்காக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடலாம். லட்சு குட்டி தேங்க்யூ ஸோ மச். அம்மா ரொம்ப ஹாப்பின்றத விட உங்க பாட்டை கேட்டு நான் அழுதுட்டேன். ரெண்டு தடவை அழுதுட்டேன். ஏன்னா ஒரு தடவை நான் கேட்கும் போது அழுதுட்டேன், ஒரு தடவை அப்பாட்ட போட்டு காமிக்கும் போதும் நான் அழுதுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் லட்சணம். ஐ லவ் யூ. Happy Mother's Day. சரி லட்சக்கா பாட்டு பண்ணாங்க. நீ அம்மாக்கு என்ன பாட்டு பாடுவ? பாட்டு பாடு. லவ் யூ மட்டும் தானா? ஏதோ ஒரு பாட்டு பாடு. உருகி உருகி பாடு. வெயிட். வெரி நைஸ். ஹர்ஷன் அம்மாக்கா ஒரு பாட்டு பாடுங்க. நீ பாட்டு பாடு. திஸ் யுவர் டைம். எனக்கு எதுவும் தமிழ் பாட்டு நிறைய தெரியாது. சரி இங்கிலீஷ் பாட்டு பாடு. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. நீ எங்க அம்மா. அந்த ஊர்ல தான் தெரியுமா? நீ போ அம்மா. உன்னை விட்டா வேற யாரு அம்மா. தனுஷ் படம், அந்த இந்த படம் விஐபி மூவி படம் பாட்டு. ஓகே தேங்க்யூ ஸோ மச். இது பாப்பா ஸ்கூல்ல கொடுத்த கிஃப்ட். அழகா பண்ணிருக்காங்கல்ல, சூப்பரா இருக்கு. இந்த gift சர்ப்ரைஸா இருந்துச்சு. இது வந்து இதோட சேர்த்து இதுவும் கொடுத்துட்டு இருந்தாங்க, சாம்பேன். இது வந்து என் கணவர் இதுவும் கேக்கு கிஃப்ட் கொடுக்கவே இல்ல. அர்ஷன் குட்டி ஓடி எடுத்து கொடுங்க. ரெண்டு பேர் போங்க போங்க. கிஃப்ட் எல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. கிஃப்ட் கொடுத்தா ஹாப்பி, கிஃப்ட் கிடைக்கா. அம்மா நீ ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணு என்னவா இருக்கும். எனக்கு வந்து ஹேண்ட்பேக். சீரியஸாவே நான் அப்படிதான் நினைச்சேன். ஹேண்ட்பேக் தானா? ஹேண்ட்பேக் செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. என்ன பேப்பர் வச்சிருக்கீங்க? ஹேண்ட்பேக். வாவ். இது செம்ம சூப்பரா இருக்குங்க. இந்த கலரே செம்மையா இருக்கு, ஒரு மாதிரி ப்ளூ. செம்ம ஹாப்பியா இருக்கு. எனக்கு எவ்வளவு ஹாப்பி. தேங்க்யூங்க, தேங்க்யூ. சூப்பர். உள்ளுக்குள்ள காசை வச்சிருக்காங்க. டெய்லி மதர்ஸ் டேவா வந்தா டெய்லி நம்ம இப்படியே பாத்துக்குவாங்கல்ல என்ன மக்களே? காசுல ஒண்ணு வைக்கலையா? என் ஃப்ரெண்ட்ஸே, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸே என்னோட குழந்தைங்க தான் மக்களே. வாங்கி கொடுத்து கிஃப்ட்லாம் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாராங்க பாருங்க, எப்படி கொடுத்துருக்காரு நீ என் கையில். பேக்கு
சரக்கு, அப்புறம் வந்துட்டு ஸ்கூல்ல கொடுத்தது, ஸ்கூலில் கொடுத்த கிஃப்ட்டு, அப்புறம் இந்த பலூன். பலூனு, அப்புறம் இன்னும் மெயினான 2 gift இருக்குது பார்த்துக்கங்க. இதான் மெயின் கிஃப்ட். ஆமா, இதான் மெயின் gift. அதனால தான் மாம் மதர் ஆனே. வா வா பாப்பா நீ வா. 2வது gift. ரெண்டாவது gift. ஃபர்ஸ்ட் 2 gift இதுதான், அதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம். ஆமா, பாத்துங்க. நாங்க வந்தத போறோம். உங்க பேர் என்ன? சஸ்திகா. சஷ்டிகியா? No Sastika. How you spell? It say Sastika. Okay, very nice சஷ்டிகியா. Sastika. உங்க பேர் என்ன? Hashan. உலக மக்கள் அனைவருக்கும், உலக மகளிர் அனைவருக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். Happy Mother's Day. Happy Mother's Day to all mothers. Thank you மக்களே. Love you so much. Bye bye.